Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் எஸ் கீர்த்தனா. நான் 2ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகின்றேன். எனது தலைப்பு எக்லாம்சியா. எக்லாம்சியா என்பது தமிழில் சூழ் வலிப்பு என்று அழைக்கப்படுகின்றது. இதை எளிமையான வார்த்தைகளில் கூற வேண்டும் என்றால், இது ஒரு கர்ப்ப காலத்தில் இளம்பெற்ற குளிர்காய்ச்சல், அதாவது ப்ரீ எக்லாம்சியா உள்ள ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்படும் சூழ் வலிப்பும் இழுப்பும் ஆகும். இப்போ நம்ம தலைப்புல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலில் அறிமுகம், எக்லாம்சியா என்றால் என்ன, எக்லாம்சியாவின் வகைகள், ஆபத்து காரணிகள் மற்றும் அறிகுறிகள், இதனால் என்ன, இது இது எதனால் ஏற்படுகிறது, இதன் நிலைகள் என்ன, இது எக்லாம்சியா நடைபெறும் பொழுது என்ன பரிசோதனைகள் செய்ய வேண்டும், இதன் சிகிச்சை, இதனால் ஏற்படும் சிக்கல்கள் என்ன, வேறுபாடு, நோய் அறிதல், தடுப்பு முறைகள். அறிமுகம். கர்ப்பத்தை சிக்கலாக்கும் உயர் ரத்த அழுத்த கோளாறுகளை 4 வகையாக வகைப்படுத்துகின்றனர். இந்த வகைப்பாடு வந்து நேஷனல் ஹை பிளட் பிரஷர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் உடைய ஒர்க்கிங் குரூப் கொடுத்த வகைப்பாடாகும். இதுல வந்து முதல் முதல் இது வந்து கர்ப்பகால உயர் ரத்த அழுத்தம். இது முன்னதாக கர்ப்பத்தால் உண்டாக்கப்பட்ட உயர் ரத்த அழுத்தம் என்று அழைக்கப்பட்டது. இதில் ப்ரீ எக்லாம்சியா ஓட அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் கர்ப்பம் பிரசவத்திற்கு பிறகு 12 வாரங்களுக்குள் இந்த உயர் ரத்த அழுத்தம் சீராகிவிடும். இதனால் இது நிலையற்ற உயர் ரத்த அழுத்தம் என்று மறுபெயரிடப்பட்டுள்ளது. இரண்டாவது வந்து ப்ரீ எக்லாம்சியா மற்றும் எக்லாம்சியா இருக்கும் நோய்க்குறி. மூன்றாவது, நாள்பட்ட உயர் ரத்த அழுத்தம் மீது சுமத்தப்பட்ட ப்ரீ எக்லாம்சியா. நான்காவது, நாள்பட்ட உயர் ரத்த அழுத்தம். இந்த எக்லாம்சியா என்னும் சொல் மின்னல் என பொருட்படும் ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ முதலில் இந்நிலை கிமு 5ஆம் நூற்றாண்டில் ஹிப்போக்ரட்டிஸால் விவரிக்கப்பட்டது. இப்போ நம்ம எக்லாம்சியானா என்னன்னு ஒரு விரிவாக்கமா பார்ப்போம். மருத்துவ வரையறை, மெடிக்கல் டெபினேஷன் ஆஃப் எக்லாம்சியா என்னன்னா, கர்ப்ப காலத்தில் அல்லது பிரசவத்திற்கு பிந்தைய காலத்தில் கர்ப்பத்திற்கு பிந்தைய காலத்தில் 20 வார கர்ப்பத்தில் பிறகும் பிரசவத்திற்கு பிந்தைய 48 மணி நேரத்திற்குள் ப்ரீ எக்லாம்சியா அறிகுறிகள் மற்றும் அதன் அறிகுறியில் உள்ள பெண்களுக்கு வரும் வலிப்பு மற்றும் அல்லது விவரிக்கப்படாத கோமா ஏற்படுவது எக்லாம்சியா என வரையறுக்கப்படுகிறது. இதற்கு காரணம் வேறு எந்த வலிப்பு நோயும் அல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ வலிப்போட ஒரு கர்ப்பிணி பெண் வராங்க, வேற எந்த நோயுமே வந்து இந்த வலிப்புக்கு காரணம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து எக்லாம்சியா என்றே முதல் கருத வேண்டும். எக்லாம்சியாவின் நிகழ்வு விகிதம். கர்ப்பத்தில் உயர் ரத்த அழுத்த கோளாறுகள் உலக அளவில் 4.43 கர்ப்பங்களை பாதிக்கின்றன. எக்லாம்சியா 0.43% மற்றும் HELLP நோய்க்குறிகள் 0.39% கர்ப்பத்தை பாதிக்கின்றது. இதில் இந்தியாவில் எக்லாம்சியாவின் நிகழ்வு எவ்வளவுனா 0.17 முதல் 3.7% வரை உள்ள கர்ப்பங்களை பாதிக்கின்றது. எக்லாம்சியாவின் வகைகள் என்ன? இது வந்து எக்லாம்சியா எந்த நேரத்தில் நடைபெறுகிறது அதை அடிப்படையாக கொண்டு 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. கர்ப்பகால எக்லாம்சியா, ஆன்டிபார்டம் எக்லாம்சியா. இது பிரசவத்திற்கு முன் ஏற்படுவது. இது கர்ப்பத்தின் கடைசி 3 மாதங்களிலே 50% எக்லாம்சியாக்கள் நடைபெறும். இந்த கர்ப்பகால எக்லாம்சியால ஒரு குறிப்பு என்னன்னா, இந்த எக்லாம்சியாவில கரு வந்து கருப்பைக்குள்ளேயே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கருப்பைக்குள்ள இருந்து வெளியில உண்டாக்குற கரு, அதாவது எக்டோபிக் பிரெக்னன்சி. இந்த எக்டோபிக் பிரெக்னன்சியிலும் எக்லாம்சியா அல்லது ப்ரீ எக்லாம்சியா வர நேரிடலாம். அதுக்கப்புறம் பிரசவகால எக்லாம்சியா. 30% எக்லாம்சியா வழக்குகள் பிரசவம் நடைபெறும் பொழுதே ஏற்படுகின்றது. மூன்றாவது, பிரசவத்திற்கு பிந்தைய எக்லாம்சியா. 20% வழக்குகள் குழந்தை பிறந்த 48 மணி நேரத்திற்குள் அல்லது 48 மணி நேரத்திற்கு மேல், ஆனால் 4 வாரங்களுக்குள் ஏற்படுகின்றது. இந்த கர்ப்பகால எக்லாம்சியா பாத்தீங்கன்னா, கர்ப்பத்தின் பொழுது ஏற்படும் எக்லாம்சியாவின் தீர்வாக நம்ம வந்து பிரசவமே
பிரசவமே தீர்வாக அமையும். அதனால இந்த கர்ப்பகால எக்லாம்சியாவுக்கும் பிரசவ கால எக்லாம்சியாவுக்கும் பெருசா நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ண முடியாது. எக்லாம்சியாவின் ஆபத்து காரணிகள் என்ன? முதல் கர்ப்பம், 18 வயதிற்கு கீழுள்ள கர்ப்பம் அல்லது 35 வயதிற்கு மேலுள்ள கர்ப்பம், முன் கர்ப்பத்தில் ப்ரீ எக்லாம்சியா இல்ல எக்லாம்சியா இருந்திருக்கலாம். குடும்ப வரலாறு, குடும்பத்தில் இருக்கும் சில குடும்பத்தில் இருக்க மற்ற தாய்மார்களுக்கு இந்த எக்லாம்சியா ப்ரீ எக்லாம்சியா வந்திருக்கலாம். அதிக ரத்த அழுத்தம் உள்ள தாய்மார்கள், நீரிழிவு நோய் உள்ள தாய்மார்கள், சிறுநீரக நோய், அதிக உடல் இடை, இரட்டை கர்ப்பம், முறையான கர்ப்ப பரிசோதனை இல்லாமல் இருக்கும் தாய்மார்களுக்கு ஆபத்து அதிகம். எக்லாம்சியாவின் அறிகுறிகள் என்ன? எச்சரிக்கை அறிகுறிகள். எக்லாம்சியாவால் ஏற்படும் இந்த வலிப்பு தாக்கங்கள் ஏற்படுவதற்கு முன்பு சில அறிகுறிகள் இருக்கும். அந்த அறிகுறிகள் என்னன்னா, கடுமையான தலைவலி, அதுவும் வந்து நெத்தி பகுதியில அதிகமாக தலைவலி இருக்கும். ஃப்ராண்டல் ஹெட்டேக்னு சொல்லுவோம். அது வந்து நீண்ட நேரத்துக்கு அதிகமா இருக்கும், கடுமையா. அதுக்கப்புறம் சுவாசிப்பதில் சிரமம் இருக்கும், குமட்டல் அல்லது வாந்தி இருக்கும், சிறுநீர் கழிப்பதில் சில சிரமங்கள் இருக்கும். சிறுநீரே வந்து ரொம்ப நேரத்துக்கு கழிக்காம இருப்பாங்க. அதுக்கப்புறம் வயிற்று வலி, அதுவும் வந்து தொப்புளுக்கு மேல வலது பக்கத்தில் வலி அதிகமாக இருக்கும். மங்கலான பார்வை, இரட்டை பார்வை அல்லது பார்வை இழப்பு. அதுக்கப்புறம் கைகள், முகம், கணுக்கால் இதுல வீக்கம் இருக்கும். எக்லாம்சியா நடைபெறும் பொழுது என்ன நடக்கும்? என்ன அறிகுறிகள்னா, வலிப்பு தாக்கங்கள் இருக்கும், கடுமையான மன உளைச்சல் அல்லது குழப்பம் இருக்கும், சுயநினைவை இழந்து விடுவார்கள். இப்போ இந்த எச்சரிக்கை அறிகுறிகள் மற்றும் எக்லாம்சியாவின் அறிகுறிகள் இருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண் நீங்க பாக்குறீங்கன்னா, உடனே இது வந்து ஒரு மகப்பேறு அவசர நிலை ஆகும். அதனால உடனே நீங்க வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். எக்லாம்சியா எதனால் வருகிறது? இதன் நோயியல் என்ன? எக்லாம்சியா பெரும்பாலும், அதாவது 80-90% ப்ரீ எக்லாம்சியாவுடன் சேர்ந்தே அமையும். அதனால் இதற்கும் ப்ரீ எக்லாம்சியாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உள்ளது. ப்ரீ எக்லாம்சியா என்பது உயர் ப்ரீ எக்லாம்சியா என்பது ஒரு கர்ப்ப காலத்துல உயர் ரத்த அழுத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிறுநீர் புரதமிகையும் இருக்கும். ஒரு கர்ப்பகால கோளாறாகும். இந்த எக்லாம்சியா பிரசவத்தின் தொடக்கத்தில் தவறான பிளாசந்தா வளர்ச்சி, பொதுவான தாயின் இரைக்குழல் அதாவது எண்டோதீலியல் பாதிப்பு மற்றும் பல உறுப்புகளின் செயலிழப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது. முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். தவறான பிளாசந்தா வளர்ச்சி. கருப்பையில் த்ரோபோபிளாஸ்ட் செல்கள் தாயின் சுழற்சி நாளிகளில் போதுமான அளவு ஊடுருவதால் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுகிறது. இப்ப இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம கருப்பையோட 3 லேயர்ஸ். இதுல வந்து உள்ள இருக்கிறது வந்து இன்னர் மோஸ்டா இருக்கிற உள்ள இருக்கிற லேயர் என்னன்னா எண்டோமெட்ரியம், அதற்கு பிறகு மயோமெட்ரியம், அதுக்கு பிறகு வெளியே இருக்கிறது வந்து பெரிமெட்ரியம். ஸோ இந்த அடுக்குகளுக்கு வந்து ரத்தம் கொண்டு போறதுல வந்து நிறைய நாளிகள் இருக்கு. அதுல ஒரு வகையான நாளி தான் வந்து சுழற்சி நாளி. இந்த சுழற்சி நாளில வந்து ஒரு கருவோட அந்த செல்கள், த்ரோபோபிளா செல்கள் என்பது ஒரு கருவோட செல்கள். இந்த செல்கள் வந்து இந்த சுழற்சி நாளிகளை ஊடுருவி ஆக்சிஜன் மற்றும் பிற ஊட்டச்சத்து தாயில இருந்து சேய்க்கு போகிறதுக்கு உதவி செய்யும். அப்போ வந்து இந்த நார்மல் சாதாரண கர்ப்பங்களில் இந்த த்ரோபோபிளாஸ்ட் செல்கள் நன்றா ஊடுருவும். ஆனா வந்து ப்ரீ எக்லாம்சியா வந்து கண்டிஷன்ஸ்ல இது சரியான ஊடுருவல் இருக்காது. அது இந்த படத்துல வந்து இது இருக்கு. அதுக்கப்புறம் நார சமநிலை கோளாறு. இந்த ஆக்சிஜன் குறைபாடு காரணமாக பிளாசண்டாவில ஆன்டி ஆன்ஜியோஜெனிக் காரணிகள், அதாவது நாளிகளின் வளர்ச்சியை தடுக்கும் காரணிகள் மற்றும் அழற்சி தூண்டும் காரணிகள் வெளியிடப்படுகின்றது. இதனால் இணைக்குழல் பாதிப்பு, எண்டோதீலியல் பாதிப்பு, இரத்த நாளம் புறுகள் மற்றும் உயர்ந்த இரத்த அழுத்தம் ஆகியவை ஏற்படுகின்றது. இந்த இணைக்குழல் பாதிப்பு பல உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். பல உறுப்புகளில் பரவலாக ஆக்சிஜன் வந்து சரியாக போகாது உறுப்புகளுக்கு. அதனால ஹைபாக்சியா ஏற்படும். பல உறுப்புகளின் செயலிழப்பும் ஏற்படுது. இப்போ நம்ம வந்து எதனால இந்த ஆக்சிஜன் த்ரோபோபிளாஸ்ட் ஊடுருவல சரியா, அதனால பிளாசண்டாக்கு ஆக்சிஜன் இல்ல, பிளாசண்டா ஹைபாக்சியாக்குள்ள போகுது. இதனால அது சில காரணிகளை வெளிவிடுகிறது. இந்த காரணிகளால நாடிகள் சுருங்கி ஹைப்பர் டென்ஷன், நாடிகள் சுருங்கி உயர்ந்த ரத்த அழுத்தம் ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டோம். இது எப்படி மூளையை பாதிக்குது?
அதை இங்க பார்ப்போம். மூளையில இருக்க நாளிகளுமே வந்து சுருங்கிடும். அதனால மூளைக்கு சரியான அளவு ஆக்சிஜன் போகாது. பிறகு இந்த இந்த ப்ரீ எக்லாம்சியா உள்ள பெண்களிடமிருந்து அவங்களோட பிளாஸ்மா, அதாவது ரத்தம் மற்றும் சாதாரண கர்ப்பம் இருக்கும் பெண்களோட பிளாஸ்மாவையும் நீங்க ஒப்பிடும் பொழுது ப்ரீ எக்லாம்சியா உள்ள பெண்களின் பிளாஸ்மாவில TEER, டிரான்ஸ் எண்டோதீலியல் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது கசிவு தடுக்கும் காரணி, இணைக்குழல் செல் ஒற்றை அடுக்குகள், எண்டோதீலியல் மோனோலேயர்ஸ், இதுல வந்து ஒழுகை தவிர்க்கின்ற இந்த TEER என்ற ஒரு காரணி கம்மியாக இருக்கும், குறைந்த அளவில் இருக்கும். இதனால் ஊடுருவல் அதிகமாக இருக்கும். இந்த ஊடுருவல் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தம் கசிஞ்சு அவங்களுக்கு வந்து பெருமூளை குருதி ஒழுகு ஏற்படுகிறது, செரிப்ரல் எடிமா. இந்த செரிப்ரல் எடிமா மற்றும் மூளையில இருக்க திசுக்களின் மாற்றங்கள் ஏற்படுவதால் பிடிப்புகள் உருவாகின்றன. எக்லாம்சியாவின் நிலைகள் என்னன்னு பார்ப்போம். எக்லாம்சியா சுமார் 3 to 4 நிமிடங்களுக்கு நீடிக்கும். 4 கட்டங்களாக விவரிக்கப்படுகின்றது. டோனிக் கட்டம், திடீரென்று உடல் முழுவதும் தசைகள் எல்லாமே வந்து இறுக்கமடையும், கைகள் கால்கள் நீட்டிக்கொள்ளும், முதுகு வளைந்து காணப்படும். இந்த முதுகு வளைந்து காணப்படுறது வந்து ஒபிஸ்டோனிக்ஸ்னு கூறுவோம். வாய்ப்பிடிப்பு, நாக்கு கடித்து கொள்ளலாம். இங்க நாக்கு கடிச்சிருக்க ஒரு இமேஜ் இருக்கு. சுவாசம் நிறுத்தப்படும். சுவாசம் நிறுத்தப்படுவது வந்து ஆப்னியா என்று கூறுவோம். சுமார் 10 to 20 வினாடிகளுக்கு இது நீடிக்கும். அடுத்தது குரோனிக் நிலை. தசைகள் மாறி மாறி சுருங்கும், தளரும். இது வந்து நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்னா மசில் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம். இப்படிதான் நம்ம படிப்போம். இந்த தசைகள் வந்து சுருக்கமும் தளரமும் நடக்கும் பொழுது அந்த கை கால்கள் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். உடல் அசைவுகள், வாயில் துருவல், சிறுநீர் வெளியேறும். சுமார் 1 to 2 நிமிடங்களுக்கு இது நீடிக்கும். இங்க வந்து அந்த டானிக் ஃபேஸையும் குரோனிக் ஃபேஸையும் வந்து இங்க ஒரு படம் போட்டிருக்கு. டானிக் ஃபேஸ்ல உடல் ஃபுல்லா இறுகிடுது, கால்களும் கைகளும் நீட்டி கொண்டிருக்கிறது. இந்த குரோனிக் ஃபேஸ்ல கால்களும் கைகளும் மடக்கி ஆடிக்கிட்டே இருக்கு சதைகள். அப்புறம் 4வது நிலை என்னன்னா கோமா நிலை. இது வலிப்புக்கு பிறகு ஆழ்ந்த தூக்கம் அல்லது கோமா வரும். சுவாசம் தளர்ந்து சீராக இருக்காது. இது வந்து சில நிமிடங்களில் இருந்து சில மணி நேரங்கள் வரை நீடிக்கலாம். போஸ்ட் இக்டல் நிலை. இது மெல்ல விழிப்புணர்வு திரும்பும் இந்த நிலையில். அப்புறம் குழப்பம், தலைவலி, நினைவு இழப்பு ஏற்படலாம். இதுக்கு முன்னாடி இருந்த எந்த நிலைகளுமே நடந்த அந்த நினைவே வந்து அந்த தாய்மாருக்கு இருக்காது சில நேரத்துல. அப்புறம் நரம்பியல் பிரச்சனைகள் மிதமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சரியாகும். அடுத்தது எக்லாம்சியாவில் செய்யப்படும் பரிசோதனைகள் என்ன? ரத்த அழுத்தம் அளவிடுதல், சிறுநீர் பரிசோதனை, புரதமிகையை வந்து பரிசோதனை செய்யணும், ரத்த பரிசோதனை, ஹீமோகுளோபின் மற்றும் தட்டணுக்கள் எத்தனை அளவு இருக்கிறது அதை பரிசோதனை செய்யணும். நஞ்சுக்கொடி வளர்ச்சி காரணி, பிளேட்லெட் growth ஃபேக்டர், அதோடைய அந்த காரணி வந்து எந்த அளவு எவ்வளவு அளவு இருக்கிறது ரத்தத்துல பார்க்கணும். கல்லீரல் செயல்பாடு பரிசோதனை, சிறுநீரக செயல்பாடு பரிசோதனை, உறைவு கிளாட்டிங் பரிசோதனைகள், குழந்தை நல பரிசோதனைகள். அடுத்தது மேலாண்மை சிகிச்சை. எக்லாம்சியா என்பது ஒரு மகப்பேறு அவசர நிலையாகும். இதற்கு படிப்படியான அணுகுமுறை உள்ளது. மேலாண்மை கொள்கைகள் என்னன்னா பொது மேலாண்மை, வலிப்பை கட்டுப்படுத்துதல், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல், பிற சிக்கல்கள் வந்து அதை எதிர்கொள்வது மற்றும் குழந்தை பிறப்பு அல்லது கர்ப்பத்தை நிறுத்துதல். இப்போ பொது மேலாண்மை என்ன? ஒரு கர்ப்பிணி பெண் வலிப்புடன் வந்து மயங்கிடுறாங்க. அவங்கள வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா அவங்களோட இடது பக்கமா திரும்பி படுக்க வைக்க வேண்டும். இது ஏன்னா வாய் வழியாக இருக்கிற சுரப்பிகள் வந்து அவங்க முழுங்காம இருக்கிறத உறுதி செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதேனும் சுரபங்கள் அல்லது வாந்தி இருந்தால் அதை உடனடியாக உரியும் கருவி மூலம் உறிஞ்சி எடுத்துடணும். அதுக்கப்புறம் காற்றுப்பாதை திறந்திருக்க வேண்டும், எந்த அடைப்புமே இருக்கக்கூடாது காற்றுப்பாதையில. அதுக்கப்புறம் முகமடி வழியாக அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டும். ஒரு வினாடிக்கு 8 முதல் 10 லிட்டர் விகிதம் கொடுக்க வேண்டும். வைட்டல்ஸ் மற்றும் ஆக்சிஜன் செறிவூட்டலை கண்காணிக்க ஒரு பல்நோக்கு மானிட்டர் இணைக்கப்பட வேண்டும். பல்ஸ் ஆக்சிமெட்ரி பயன்படுத்தி ஆக்சிஜன் செறிவூட்டலை 94% மேல் வைத்துக் கொள்ள வேண்டும். வலிப்பை கட்டுப்படுத்துதல். இது எப்படின்னா மெக்னீசியம் சல்பேட் உடனடியாக IV அல்லது IM வழியாக செலுத்த வேண்டும். லோடிங் டோஸ் 6 கிராம்
ஐவி 15 to 20 கொடுக்க வேண்டும். பின்னர் 2 கிராம் 1 மணிக்கு 2 கிராம் 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டும். ஐயமாக தசையில டைரக்டா தசையில கொடுக்கறதா இருந்தா 10 கிராம் லோடிங் டோஸ், பின்னர் 5 கிராம் ஒவ்வொரு 4 மணி நேரமும் கொடுக்க வேண்டும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல். ரத்த அழுத்தத்துக்கு லபட்டலால், ஹைடலாசின் அல்லது நெஃபிடபின் பயன்படுத்த வேண்டும். சிஸ்டாலிக் அழுத்தத்தை 140 to 160 mmHg ஆகவும், டயஸ்டாலிக் அழுத்தத்தை 90 to 110 mmHg ஆகவும் படிப்படியாக குறைக்க வேண்டும். லபிட்டலால் 20 மில்லி ஐவி, பின்னர் 40 மில்லி ஒவ்வொரு 10 நிமிடமும், அதிகபட்சம் 300 மில்லி. ஹைடலசின் 5 to 10 மில்லி ஐவி, தேவைக்கேற்ப திரும்ப தரலாம். திரவ மேலாண்மை. ஐவி ஐசோடோனிக் திரவங்களை செலுத்தி சிறுநீர் வெளியேற்றத்தை கண்காணிக்க வேண்டும். பிரசவம். தாயின் நிலை சீராகிய பின் உடனடியாக பிரசவம் செய்ய வேண்டும். குறிப்பாக கர்ப்பகாலம் 34 வாரத்திற்கு மேல் இருந்தால். கண்காணிப்பு. தாயின் உயர் அறிகுறிகள், சிறுநீர் வெளியீடு, தசை எதிர்வினைகள், சுவாசம் ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மேலும் உள்ள சிக்கல்கள் என்ன வரும்னா, பெருமூளை இரத்த கசிவு, சிறுநீர் செயலிழப்பு, நுரையீரல் வீக்கம் போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை தனிப்பட சிகிச்சை அளிக்க வேண்டும். எக்லாம்பியாவில் ஏற்படும் சிக்கல்கள் என்னென்ன? தாய்க்கான சிக்கல்கள். பல்மனரி எடிமா அல்லது நுரையீரல் வீக்கம், அதாவது நுரையீரலில் அதிகமான திரவம் சுரந்து கோத்து கொள்ளும். இது சிக்கல்கள் வரும். அதுக்கப்புறம் HELLP சிண்ட்ரோம்ஸ் வரலாம். கடுமையான இரத்த அழுத்தம், கல்லீரல் பிரச்சனைகள், பிறப்பிற்கு பின் இரத்தப்போக்கு அதிகமாக இருப்பது, இரத்த முறைதல் பிரச்சனைகள் DIC, மூளை இரத்தப்போக்கு, போஸ்டீரியர் ரிவர்சபிள் என்செபலோபதி சிண்ட்ரோம் என்ற ஒரு சிண்ட்ரோம், நுரையீரலில் வீக்கம், சிறுநீரக தோல்வி. மிக குறைவான சந்தர்ப்பங்களில் தாயின் மரணமும் ஏற்படலாம். குழந்தைக்கான சிக்கல்கள் என்ன? முன்கால பிரசவம், குழந்தையின் இடை வளர்ச்சி குறைபாடு இருக்கும், குழந்தையின் மரணமும் ஏற்படலாம், குழந்தையின் இரத்தப்போக்கு, குழந்தையின் இதய சிக்கல்கள் மற்றும் நரம்பியல் பிரச்சனைகள் இருக்கும். வேறுபாடு நோய் அறிதல். வேறு என்ன காரணத்தினால இந்த வலிப்புகள் வந்திருக்கலாம் என்று பாத்தீங்கன்னா, எபிலப்சி, மூளை காய்ச்சல் அல்லது மூளை தொற்று என்செபாலைட்டிஸ், மெனிஞ்சைட்டிஸ், செரிப்ரல் மலேரியா, ஸ்ட்ரோக், மூளை கட்டி பிரெயின் டியூமர், சர்க்கரை குறைவு ஹைப்போகிளைசீமியா, சிறுநீரக கோளாறு யுரேமியா, விஷ பாதிப்பு, இதனால் இந்த வந்திருக்கலாம். இந்த முறைகள் கர்ப்ப காலத்தில் பரிசோதனைகள் ரத்த அழுத்தத்தை பராமரிக்க போன்ற கூறிய மருந்துகள் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஊட்டச்சத்து உள்ள உணவை உணவுகளை இருக்க வேண்டும். வேண்டும் ஆபத்துள்ள மருத்துவமனை